நம்ம இப்போ டபுள் கலர் செயின் ஸ்டிச் அடுத்து படிக்க போகிறது. ஓகேவா? டபுள் செயின் ஸ்டிச். இது ரெண்டாவது ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுப்போம். போட்டுட்டு இப்போ எப்பவும் போல் ஒரு நூல் எடுத்துருக்கோம். நூல் வந்து எப்போவுமே டபுள் நூல் தான் எடுக்கணும். ஒரு நூலில் 2 இந்த மாதிரி டபுள் நூல் எடுத்து 2ஐயும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இப்போ எப்பவும் போல் நூல் எப்படி எடுத்துட்டோமா, சங்கிலி தையல் தான் போடும். ரொம்ப குட்டியாக போடண்டா வேணால் இதுக்குள்ளாடி நம்மளுக்கு இன்னொரு கலர் நூல் வரும். அதனால் ரொம்ப குட்டியாக போடண்டா, ஓரளவுக்கு நியாயமாக போட்டுக்கோங்க சங்கிலி தையல். ஓகே இப்போ சங்கிலி தையல் போட்டேன்னா எண்டு நாட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த நூலை கட் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் எடுத்துருக்கேன். நான் வந்து அதுக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போது இதே தான், இந்த க்ரீன் கலரையும் நம்ம வந்து 2 நூல் தான் எடுத்து நாட் போடுறோம். ஓகேவா? ஓகே இப்போ நூல் எடுத்தாச்சா? இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, சங்கிலி தையல் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்கோம், அப்படி தானே? இப்படி சங்கிலி தையல் வந்திருக்கு. இப்போ இது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம நூல் எடுத்து இதுக்கு நடுவில் இப்படி நடுவில் இந்த நடுவில் குத்தி குத்தி அடுத்து நம்ம சங்கிலி தையல் போடணும். சைடில் வரக்கூடாது, நடுவில். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம நூல் வெளியே எடுக்குமா, எடுத்துட்டு இந்த நடுவில். ஓகேவா? இது டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா? நம்ம தையலோட ரெண்டாவது ஸ்டிச். இது அவுட்லைன் ஒர்க்குக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து டபுள் கலர் இருக்கும்போது சாரியோட கலரும் நம்ம வந்து ப்ளவுஸோட கலரையும் இது பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடுவில் குத்தி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போட போட வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு இதே மாதிரி இதை நீங்கள் ஒரு லைன் போட்டு எனக்கு காமிச்சிட்டு நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நான் கொடுக்குற இந்த ஷேப் எல்லாம் போடணும். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு 4 ஷேப் கொடுக்குறேன். இந்த 4 ஷேப்லேயும் நீங்கள் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டிச் இந்த மாதிரி ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த ஷேப்பில் எல்லாம் போட போட தான் உங்களுக்கு கையும் திருந்தும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இவ்வளோ ஷேப்லேயும் போடுங்க. இது போடும்போது இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எல்லா கலரும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்த கலர் கொடுங்க. ஓகேவா? இது இவ்வளோ முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் போகலாம். சரியா? உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.